அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்க பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு டாபிக் எடுத்து அதனுடைய முடிவு என்னங்கிறத பத்தி பேசுறதுதான். அந்த டாபிக் என்னன்னு சொன்ன தலைப்பு காற்று மாசுபடுதல். சரியா? இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில முக்கியமா நம்ம இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது. காற்றுங்கிறதே நமக்கு ஒரு முக்கியமான உயிருக்கு உன்னதமான சுவாசிக்கிற ஒரு விஷயத்துல காற்று சுத்தமானதா இருக்கும். ஆனா அந்த காற்றை நம்ம எவ்வளவு மாசுபடுத்துறோங்கிறது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற அத்தனை விஷயமே ஒரு விஷவாயுவாக நம்ம சுவாசிச்சுக்கோம். சரியா? நம்ம இங்க இருக்கிற இடமாகட்டும், நம்ம பஸ்ல போற இடமாகட்டும், வெளியில நடக்கிற இடமாகட்டும், அல்லது வீட்டில் இருக்கிற விஷயமாகட்டும், எல்லா இடத்துலையுமே இயற்கையான ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்வி. சரியா? நம்மளுடைய உயிர் நாடி என்னது? அந்த சுவாசத்தன்மை தான். சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், தூங்குறோம், இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய விஷயமே எதுனா சுவாசிக்கிற காற்று. நம்ம கொஞ்ச நேரம் மூக்கை பிடிச்சி உட்கார்ந்து இருக்க முடியுமா? சுவாசிக்காம நம்மளால இருக்க முடியாது. சரியா? ஆனா தூங்குறப்ப கூட நம்மளுடைய உடல் அசைவு பார்த்தீங்கன்னா அந்த அசைவு இருக்கா? தூங்குறப்ப கூட என்னது? நாடி பிடிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டை விடுவாங்க, சிலரெல்லாம் மூச்சு புசு புசுன்னு இருப்பாங்க. அப்போ கூட உயிர் இருக்குதுன்னு தெரியும். அதில் கூட என்னது? சுவாசிக்கிற தன்மை ஒன்று இருக்கு. ஏன் இந்த காற்றை நம்ம இப்படி மாசுபடுத்துறோம்? இது எல்லாருமே ஒரு விழிப்புணர்வாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா எடுத்த உடனேலாம் மாற்ற முடியாது. இயற்கையை தேடி நம்ம எல்லாருமே கிராமத்தை தேடியும் போக முடியாது. அங்கே இயற்கையான காற்று இருக்குது. மரம் செடி கொடியோடு வர்ற அந்த காற்று சுவாசிக்கிற இயற்கையான தன்மை நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டோம். இன்னைக்கு மரமா இருக்கிற இடம் ஒண்ணு வேண்டாம், மலை பிரதேசங்கிறோம். அந்த மலை பிரதேசத்திலே நம்ம அழிச்சுட்டு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்? வீடா கட்டி உட்காந்துருக்கோம். இயற்கை என்பதை நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் எங்க இருந்து வருது? இயற்கையிடம் இருந்து வருது. நம்ம அதையவே அழிச்சுட்டோம். அப்ப நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடுங்கிறது தேவையற்ற வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு காற்றை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுவே சுவாசிட்டு இருக்கோம். சிலர்லாம் மாஸ்க் போடுறதே ஒரு விஷயமா வச்சுட்டாங்க. அவங்களே மூச்சை விட்டு அது ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது தேவைப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தவங்களோட மூச்சு காத்து நமக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக, நோய்கள் நம்மளை அண்டக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம போட்டுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு அதுவே என்னதுன்னா பழக்கப்படுத்திட்டாங்க ஒரு சிலர்லாம். அது உண்மையிலே தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம விடுற காற்றை நம்மளே சுவாசிட்டோம்னா இல்லாத ஒரு புது நோயை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். புதுசா ஒரு நோயை நம்ம உடம்புக்குள்ள செலுத்திட்டு இருக்கோங்கிற அர்த்தம். இந்த காற்று மாசுபடுவதற்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற வாகனங்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம எல்லாமே சாப்பிட்ற உணவிலிருந்து எல்லா விஷயத்தையுமே இப்போ ஒன்று வேண்டாம், நம்ம தெருவில் போயிட்டு இருக்கோம். கடையில வண்டியில வச்சு வித்துட்டு இருக்காங்க. கார்ல போறவங்க கூட இறங்கி சாப்பிட்டு போற நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சுத்தமானதா இருக்க முடியுமா? சுத்தமானதா இல்லை. ஆனாலும் நம்ம எதை விரும்பி போறோம்? அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை தான் விரும்பி போறோம். ஆனா அது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதா? நல்லது. எத்தனை பஸ் வாகனங்கள் போய் அது அப்படியே இருக்குமா? சுத்தமானதா இருக்குமா? சமைக்கிறதும் அங்கேயே நிற்கிறதும் அங்கேயே நிற்கிறதுமா? ஆனா நம்ம எல்லாருக்கும் அதை அவங்களுடைய குடும்ப தேவை ஒரு வருமானத்துக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். 4 பேர் அதை போய் வாங்கி சாப்பிட்டாதான் அவங்களுக்கான வருமானம். ஆனா அதுல நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா? காசை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு நோயை நம்மளே வாங்கிக்கிறோம். இயற்கையா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிஞ்சிட்டோம். ஆனா இயற்கையை நம்ம எந்த அளவுக்குன்னா, அதாவது வாகனங்கள் மூலமா வெளியேறுகின்ற அந்த கம்பெனி புகைகள் மூலமா ஆற்று தண்ணிங்கிறோம். அதுல கூட என்னது? சுத்தமான விஷயம் கிடையாது. அந்த காற்று மாசுபடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம பிளாஸ்டிக் பொருளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னோம். ஒரு சட்டம் போட்டாங்க. மஞ்சள் பையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த பேப்பர் மாதிரி என்னது ப்ரௌன் ஷீட்ல கவர் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச காலத்துல இருந்தது. கொஞ்ச நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை யூஸ் பண்ணணும். ஒரு விழிப்புணர்ச்சிக்கு அது கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் அது முழுக்க ஆர்டர் போட்டு அதை தடை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு விஷயம் இருக்காது. இந்த குப்பை குடோன்ல எல்லாம் நம்ம தாண்டி போறப்ப பார்த்தீங்கன்னா அத்தனையும் பிளாஸ்டிக்காக இருக்கும். அந்த இடத்துல அவங்க எரிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அந்த புகையில எங்க போகுது? எங்கெங்கேயும் மழை பெய்யுது. நம்ம எத்தனையோ இடத்துல பார்ப்போம். இயற்கை சீற்றம் மழை அங்க இங்கன்னு சொல்லி அழிச்சிட்டு இருக்கு. இந்த ஏரியாவுக்கு மட்டும் ஏன் மழையே வரமாட்டேங்குது சொல்லுங்க? அவ்வளோக்கா கிடையாது, நார்மலான மழை தான். இன்னும் நம்ம ஏரியாவில் இருக்கிற பள்ளம் கூட தண்ணி வராத பள்ளமாக தான் இருக்கும். ஏதோ பெய்யுது பூமிக்குள்ள, அவ்வளோதான், ஈரப்பதம் முடிஞ்சுது. என்னன்னா பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்துறது அந்த மண்ணுக்குள்ள போய் அந்த மண்ணினுடைய தன்மை கெடுக்குது.
அது எரிக்கிறப்போ அதனுடைய காற்றுத்தன்மை வானத்துல போய் என்னது மாசுபடுத்துது. புரிஞ்சுதா? இப்படி நம்ம உபயோகப்படுத்துறது எல்லாமே சுயநலமா அப்போதைக்கான தேவைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர அதனால கெடும்போது இயற்கைங்கிறது நம்ம ஒரு நாளும் என்னது யோசிக்கிறதே கிடையாது. நம்ம இயற்கை அப்படிங்கிறது என்னன்னா மரம் செடியோட வாழ்ற வாழ்க்கை தான். நம்ம போன செமஸ்டர் கூட ஒரு நாவலை படிச்சோம், அந்த சாயாவனம் நாவல்ல அந்த அழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் நம்ம அழிச்சிட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கைக்கு அடிப்படையே என்னதுன்னா அந்த காட்டோட வாழ்ந்த விஷயம் தான். அந்த நாவல்ல அந்த இயற்கையோட வாழ்ந்த சூழ்நிலை அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. நம்மளும் இப்ப அப்படிதான் என்னது இயற்கையை ஒதுக்கி வச்சு போட்டு எது செயற்கையா ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துச்சு. சரியா? இது என்னன்னா நம்ம 100 வருஷம் வாழ்வோம், 80 வருஷம் வாழ்வோம், 100 வருஷம் தாண்டி வாழ்வோம். இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்று உண்மையானதா சுத்தமானதா சுவாசிச்சா மட்டும்தான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நீ எத்தனை காசு பணம் சம்பாதிச்சாலும் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா அதை வச்சு என்ன பண்ண போக? எல்லாம் சம்பாதிச்சு நான் எல்லாமே வச்சிருக்கேன், ஆனா அது சுவாசிக்கிற காற்றே நமக்கு இந்த அளவுக்கு மோசமானதா இருந்தா நோய் உள்ள இருக்கிறப்ப நீ என்ன காசு பணத்தை வச்சாலும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இருக்கிற விஷயத்தை நமக்கு 4 பேருக்கு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு 4 பேர் சொல்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம படிச்சவங்க தானே, நம்மளை பார்த்து 4 பேர் திருந்துற மாதிரி அந்த விஷயத்து இருக்கும். மெயின் காற்று மாசுபடுவதற்கு முக்கிய காரணமே நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம். நம்ம பயன்படுத்துகிற பொருள் எல்லாம் மண்ணை வந்து என்னது அசுத்தப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, மண்ணிலே நம்ம எரிச்சிட்டோம். சரியா? காற்று மண்டலத்தை மாசுபடுத்திட்டு இருக்கோம். இதுதான் இயற்கையை அழிக்கிற ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்தி இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமான விஷயம். நமக்கான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும். அந்த விழிப்புணர்வை 4 பேர்த்துக்கு நம்ம எடுத்து இது சீக்கிரமா நேற்று செஞ்சு இன்னைக்கே நம்ம அதை முடிச்சிட முடியாது. அந்த விஷயத்த இப்ப நம்ம 40 பேர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த 80 பேர்த்துக்கு நம்ம சொல்லணும். அது மாணவர்களாகிய நம்ம தான் என்னது அந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும். நிறைய தவறுகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறப்ப அது தட்டி கேட்கறது தவறு கிடைக்குது. இந்த தவறு நடக்குது. ஒரு வீட்டில் வாகனம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 வச்சிருக்காங்க. 2 வீலர் ஒன்று வச்சிருப்பாங்க, 4 வீலர் ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் இருக்குது, முதல் வண்டிக்கு தான் இடம் வேணும். எத்தனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பார்க்கணும். சாதாரண ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல எத்தனை வண்டி நிற்கிது, டிராஃபிக்காக எத்தனை வண்டி நிற்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனை வண்டி ஒரே இடத்துல பார்க்குறது இத்தனை வண்டியா? அப்போ உலகம் ஃபுல்லாக நினைச்சு பாருங்க. வாகனங்கள் அதிகமாகி போச்சு. வெளிநாட்டுலாம் அப்படி கிடையாது. சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டணும். அவனுக்கெல்லாம் காருங்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான். நம்மளை விட அவங்களாம் பணக்காரன் தான். ஆனால் நம்ம சைக்கிளில் போவான். ஏன் தெரியுமா? உடம்புக்கே அது ஒரு எக்ஸசைஸ். சரியா? சொகுசான வாழ்க்கை நம்ம தான் இன்னும் என்னது தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்கோம். 4 காசு கையில் வந்துருச்சுன்னு சொன்னேன். அதனால விழிப்புணர்ச்சிங்கிறது மாணவர்கள் மத்தியில தான் முதல்ல வரணும். அதை 4 பேருக்கு நமக்கு எடுத்து சொன்னதான் இந்த ஓரளவுக்கு நம்மளால் என்னது இந்த காற்றை மாசுபடுத்துறதுல சுத்தம் பண்ணணும். சரியா? நன்றி, வணக்கம்.